Hi students, இன்னைக்கு 12th volume 2ல 7th unit 1 mark பார்க்க போறோம். Shortcut. The volume of a sphere is increased in volume at the rate of 3 pi centimeter cube. இங்க 3 pi centimeter cube இருக்கு. அப்ப answer 3 centimeter per second இருக்கு பாருங்க. இங்க 3, இங்க 3. Second 1 mark பாருங்க. A balloon rises straight up at 10 meter per second. An observer is 40 meter away from the spot where the balloon left the ground. இங்கே 10 meter per second, இங்கே 40 meter இருக்கு. 40 10ஆல் டிவைட் பண்ணால் 4 வரக்கூடிய ஆன்சர் 4/25 radian per second. Third one, the position of a particle moving along a horizontal line of any time t, s of t equal to 3t square minus 2t minus 8. இதை ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணாலே போதும். 2 முன்னாடி வரும்போது 2 into 3 60, இங்கே 2t, அது t டிஃபரன்ஷியேட் பண்ண 1, அப்போ 60 minus 2ன்னு வரும். அதை 0க்கு ஈக்குவல் பண்ண 60 equal to plus 2, அப்போ t equal to 2/6. அதை கேன்சல் பண்ண 1 2 is 2, 3 2s are 6, 1/3 தான் ஆன்சராக வரும். ஃபோர்த் ஒன் பாருங்க, இதே மாதிரி தான் இதையும் a stone is thrown up vertically. ஓகேவா, இங்கே x equal to 80t minus 16t ஸ்கொயர் இருக்கு. அப்போ 80t minus 16t ஸ்கொயர் ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ண 80 minus 16t ஸ்கொயரில் 2 into 16 32tன்னு வரும். இப்போ இங்கே 80 இருக்கும், இங்கே 32 இருக்கும். இப்போ 80 32ஆல் டிவைட் பண்ண t equal to 80/32 2.5 வந்துடும். இல்லை இப்படி கூட எடுத்துக்கலாம். இந்த 2 16s are 32, 80 32ஆல் டிவைட் பண்ணால் அதே 2.5 தான் வரும். ஓகேவா, அடுத்த ஃபிஃப்த் ஒன் பாருங்க. The point on the curve 6y equal to x cube plus 2. இந்த 6ல இருந்து இந்த 2 மைனஸ் பண்ணா 6 minus 2 என்ன வரும்? 4. 4 இருக்கக்கூடிய ஆன்சர் எல்லாத்துலேயுமே 4 இருக்கு. இங்கே இருக்கு பாருங்க, y coordinates changes 8 times as fast as x coordinate. ஓகே, 8 டைம் சேஞ்ச் ஆகுன்றாங்க. அப்போ இது பாசிட்டிவ், இருக்கிற எல்லா நம்பருமே பாசிட்டிவ்ல இருக்கு. அப்போ எல்லா வேல்யூம் பாசிட்டிவ்ல உள்ளதுன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் 4,11. அடுத்த சிக்ஸ்த் பாருங்க, the abscissa of the point on the curve f of x equal to root of 8 minus 2x. இந்த 8 minus 2 இருக்கு. அப்போ 8 minus 2ஆல் டிவைட் பண்ணால் -4 தான் ஆன்சர். அடுத்த செவன்த் ஒன் பாருங்க, ஸ்லோப் ஆஃப் த லைன் நார்மல் டு த கர்வ் f of x equal to 2 cos 4x, x equal to π/12, π/12, 12 இருக்கிறது பைல யாரு பாரு, √3/12, இதுதான் ஆன்சர். அடுத்து tangent to the curve y square minus xy plus 9 equal to 0. இங்க y square plus 9 equal to 0 எடுத்துங்க. y square equal to 9, 9க்கு ஸ்கொயர் ரூட் யார் வருவா, பிளஸ் ஆர் மைனஸ் 3 வரும். இப்போ 8th ஒன்னுக்கு y equal to plus or minus 3. 9th ஒன் பாருங்க, ஆங்கிள் பிட்வீன் y square equal to x, x square equal to y, இதுக்கு 90 டிகிரி. ஓகேவா, ஏன்னா அதுக்கு இப்படி இருக்கும் ஆர்க்ஸ். ஓகேவா, இந்த இதுக்கு ரெண்டுமே கர்வு இப்படி தான் இருக்கும், இதுக்கு 90 டிகிரி. ஓகேவா, 10th பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, லிமிட்ல 0 கொடுத்துட்டாங்க, அப்போ ஆன்சர் 0 தான் 10th ஒன். 11th one, the function sin power 4x plus cos power 4x is increasing in the interval. எந்த இன்டர்வல்ல வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க? π/4லேருந்து π/2, 45 டிகிரிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். இல்லைன்னா இங்கே பாருங்க 4 இருக்கும். இப்போ பைல 4 இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ π/4, π/2, இதை கூட எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்க, ரோல்ஸ் தியரம். The number given by the Rolle's theorem for the function x³ minus 3x square. இதை ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x ஸ்கொயர் மைனஸ் 6x, இதை எப்படி மல்டிபிள் பண்ணுங்க, 3x ஸ்கொயர் மைனஸ் 6x வரும். ஓகேவா, அப்போ 6x 3ஆல் டிவைட் பண்ணா x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ x ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸோட வேல்யூ 2, இல்லைன்னா பவர்ல 2 இருக்கு பாருங்க, 3x ஸ்கொயர் பவர்ல 2 இருக்கு, இதை கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, அடுத்தது பாருங்க, the number given by the mean value theorem for the function 1/x, x belongs to 1,9, x belongs to 1,9. okay, அப்போ மீன் வேல்யூ மீன் 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இல்லை 1,3 இல்லை, இந்த 3 1,9ன்னு இருக்கும், 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் 3 வரும். ஓகேவா, மினிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் 3 minus x plus 9. பாருங்க, மினிமம் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க, ஆனால் இங்கே இருக்கிறதுல மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துப்போம்.
வெளியில் உள்ளது 9 எடுத்துக்கலாம். எனக்கு பாருங்க 0 3 6 9 மேக்ஸிமம் வேல்யூ தான் 9, மினிமம் வேல்யூன்னு இருக்குது, பட் மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கலாம். 15 பாருங்க, மேக்ஸிமம் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன் y ஈக்குவல் டு e பவர் x sin x. இங்கே 0, 2π எக்ஸோட லிமிட்டு. இங்கே 0க்கும் 2πக்கும் இதில் எங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ கேட்குறாங்க, மேக்ஸிமம் ஸ்லோப்னு கேட்குறாங்க. அப்போ x ஈக்குவல் டு 90 டிகிரியில் தான் இருக்கும். அடுத்து பாருங்க, மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் e பவர் -2x, e பவர் -2x கீழே வரும்போது 1/e பவர் +2ன்னு வந்துடும். +2x அங்கே e பவர் +2ன்னு எடுத்துக்கலாம். ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் பாயிண்ட் இங்கே பாருங்க 4 6 இருக்கு. 4க்கும் பக்கத்தில் க்ளோசஸ்ட் பாயிண்ட் 3, 6க்கும் பக்கத்தில் க்ளோசஸ்ட் பாயிண்ட் 5. இப்போ 3, √5 அப்படின்னு எடுத்துக்கணும். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ பாசிட்டிவ் நம்பர்ஸ் அதுதான் கேட்டிருக்காங்க. when the sum of the squares is 200. ஓகேவா? அப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ பாசிட்டிவ் நம்பர்ஸ் அதனுடைய ஸ்கொயர் ரெண்டத்தையும் ஆட் பண்ண. இப்போ 10 இருக்கு, 10 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 10 ஸ்கொயர் 100, அடுத்த 10 ஸ்கொயர் 100 ஆட் பண்ணால் 200 வந்துடும். அப்போ இது ரெண்டுத்துடைய ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா 10 × 10 100. ஃபர்ஸ்ட் ஆன்சர். 19 பாருங்க, the curve ax power 4 bx ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ன்னு இருக்கு. இங்கே ஏபி கிரேட்டர் than 0. இதுக்கு பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கிடையாது அப்படிங்கிறதா. ஹேஸ் நோ பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஓகேவா? 20 பாருங்க, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் த கர்வ் y ஈக்குவல் டு x - 1 ஹோல் கியூப். அதை x - 1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தா x ஈக்குவல் டு 1ன்னு வரும். இப்போ x ஈக்குவல் டு 1 இங்கே போட்டால் 1 - 1 0. பாருங்க, x - 1 ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு 1. இங்கே ஒய்ல கொண்டு போய் போட்டால் 1 - 1 0வா மாறும். அப்போ ஒய்க்கு 0, எக்ஸுக்கு 1. தேர்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.